ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பூர்ணிமா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டார் வாய்ஸ் ஓவர் தமிழ். இன்றைக்கி நம்ம ஸ்டெத்தோட எபிசோட் 4 பார்க்கலாம். எபிசோட் 4 பிகினிங்கில் என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, சோஃபே வந்துட்டு ஒரு பூங்கொத்து வந்து மாஸ்டரோட ரூமுக்கு எடுத்துகிட்டு வரான். அங்கே வந்து மாஸ்டர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரோட அசிஸ்டண்ட் கிட்ட கேட்பான். அதுக்கு அசிஸ்டண்ட் என்ன பண்ணுவான்னா, ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிப்பான். அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு இவனும் மாஸ்டரோட ஸ்டெப் மதரும் அங்கே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அசிஸ்டன்ட் திட்டுவா, இதை பற்றி யாருக்கும் என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா, எல்லாமே தெரியும், பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த பூங்கொத்தை அவன் கையிலேருந்து பிடிக்கிட்டு அங்கேருந்து போயிடுவான். மாஸ்டரோட அசிஸ்டண்ட் வந்துட்டு கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போவான். அங்கே என்ன நினைப்பாங்கன்னா, அங்கே ஒரு பொண்ணு ஹோஸ்ட் பண்ணிட்டுப்பா. அப்போ இவ சொல்லுவா, வெயிட் அ மினிட், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த அசிஸ்டண்ட் என்ன சொல்லுவான்னா, உங்களோட பிஸி டைமில் இங்கே வந்ததுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸு. இப்போ கல்யாணம் நடக்க போகுது. யாருக்குன்னா மாஸ்டருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவான். அப்போ அங்கே இருக்கிறவங்கள முழிப்பாங்க, என்ன வேறவங்களுக்கு தானே கல்யாணம் சொன்னாங்க, இதை மாஸ்டர் கூட கல்யாணம் சொல்கிறாங்கன்னு அப்படியே முழிப்பாங்க. அசிஸ்டண்ட் வந்துட்டு பிரைட் அண்ட் க்ரூமை இன்வைட் பண்ணுவான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு அங்கே வரமாட்டான். இவன் ஹீரோ வந்துட்டு கஷ்டப்பட்டு அவள் கையை இழுத்துட்டு வருவான். அப்புறம் அவள் வரலன்னதும் அவளை தூக்கிட்டே இங்கே வந்துடுவான். இது எல்லாத்தையும் அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்துட்ருப்பான். அதை பார்த்துட்டு அவன் சோகமாக அங்கேருந்து பார்த்துட்ருப்பான். மாஸ்டர் மறுபடியும் சொல்லுவான், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ, நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு. இந்த கல்யாணத்தை யூனிக்காக பண்ணணும்னு ஆசை தான், பட் சிச்சுவேஷன் இப்படி நடந்துச்சு, நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூங்கொத்தை அவன் கையில் ஃபோர்ஸ் பண்ணி கொடுப்பா. அதையும் அவன் வாங்கிப்பான். இந்த மேரேஜ் பார்த்து அவனோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுவான். அப்போ அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு யூமே கிஸ் தி பிரைட் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து கிஸ் பண்ணுவான். எப்படின்னா, அவனோட தம் ஃபிங்கர் வந்துட்டு அவங்க லிப்ஸில் வச்சுட்டு கிஸ் பண்ணுவான். ஸோ தேட் ஹீஸ் ஸோ டீசென்ட் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அப்போது அவனோட பாய் ஃப்ரெண்ட் காமிப்பாங்க. அவன் வந்துட்டு ஒரு பியானோ வாசிச்சுட்ருப்பான். அந்த இடத்துல மாஸ்டரோட ஸ்டெப் மதர் வராங்க. வந்துட்டு, நீ எவ்வளோ சீக்கிரம் அவளை மறக்க முடியுமோ அவளை மறந்துடு, அவளை மறக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு கொஞ்சம் டைலாக்லாம் விடுவான். அது எதுவுமே அவனுக்கு பிடிக்காது. அவன் அப்போ வந்துட்டு சோஃபே கேட்பான், நீ ஈஹிக்கு நீ சுப்பீரியர் தானே, எனக்கு ஒரு டைம் அவளை மீட் பண்ணணும், நீ மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவள் சொல்லுவாள், நீ பியானோ எப்படி வாசிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தா நான் இந்த ஹெல்ப் உனக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா இவளுக்கு இவன் மேலே ஒரு கண்ணு, அதனால் அவளுக்கு மேரேஜ் ஸ்டாப் ஆனாலும் இவளுக்கு ஹாப்பி தான். ஏன்னா இவனுக்கு கிடைக்க போகிறா அப்படிங்கிற ஒரு ஆசை இவளுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் சீனில் கோமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு மாஸ்டர் கிட்ட போகிறா. அவள், நீ எதுக்கு இப்படிலாம் நடிக்கிறேன்னு எனக்கு புரியல, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு கோவமாக சொல்லுவாள். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ஹாப்பி மெமரபிள் டே தானே, ஏன் நம்ம 2 பேரும் குடிக்கக்கூடாது அப்படின்னு மாஸ்டர் கேட்பான். அப்போ ஹீரோயின் கோவமாக சொல்லுவான், எப்படி உன்னால் இப்படி இருக்க முடியுது, என்னமோ நம்ம நல்லா கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியோ ஹாப்பியாக 2 பேரும் ஒத்து போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நீ பேசுகிற அப்படின்னு கோவமாக அவள் திட்டுவா. அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸே நீ புரிஞ்சிக்க மாட்டியா அப்படின்னு கேட்பா. அப்படி சொல்லிவிட்டு அவன் போட்டு விட்ட மோதிரத்தை கோவமாக கழட்டி அவன் கிளாஸ்க்குள்ளே போட்டுட்டு அங்கேருந்து போவான். அங்கேருந்து போகும்போது மாஸ்டரோட அசிஸ்டண்ட் வந்துட்டு, நீங்கள் மாஸ்டர் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். யாருமே கல்யாண விஷயத்தில் ஜோக்காக எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவனுக்கு சொல்கிறா. அப்போ இவன் திரும்பி மாஸ்டரை பார்த்துட்டு பழசை யோசிக்கிறா. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாஸ்டருக்கு ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா. அப்போ அவள் சொல்லுவாள், என் அம்மா நிறைய ஃப்ளாஷ் வந்து பிளான் பண்ணுவாங்க, அந்த பழைய அங்கிள் வந்துட்டு ஒரு அங்கிளை கொண்டுட்டாங்க இல்லைங்களா, அவனை எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டா அப்படின்னு அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி பழைய எபிசோட் காமிப்பாங்க. அந்த பழைய எபிசோடில் நீ என்னை விட்டு போயிடுவியான்னு ஹீரோயின் மாஸ்டரை பற்றி கேட்பா. மாஸ்டர், இல்லை, நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன், இருந்து நிறைய பூக்கள் நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அவள் அதுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுவா. பிகாஸ் அப்போ மாஸ்டர் வந்துட்டு இவரோட குழந்தையாக பார்த்துக்கிட்டாரு. அதை இப்போ நினச்சி பார்த்துட்டு அப்படியே திங்க் பண்ணுவாள். எப்போவுமே என் கூட இருப்பேன்னு சொன்னார்ல, அதுக்காக இப்படி இருக்காரோ அப்படின்னு திங்க் பண்ணுவாள். திங்க் பண்ணிவிட்டு அதனால தான் அந்த க்ரீன் ஹவுஸ் இன்னும் அப்படியே இருக்கா, எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அந்த பூக்களோடு அப்படியே இருக்கா அப்படின்னு அப்போ யோசிப்பாள். அடுத்த சீனில் அந்த டே நைட் காமிப்பாங்க. அந்த நைட்டில் மாஸ்டர் வந்துட்டு ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பெட்ரூமில் இருப்பாள். லைட் ஆஃப் ஆகிடும், ஏன்னா அங்கே மழை அடிக்க போகுது. அந்த இடி சவுண்ட் கேட்டதும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயம் வந்துடும். அப்போது மாஸ்டர் திங்க் பண்ணுவான், நம்ம ஹீரோயினுக்கு இடினா பயம் இல்லைன்னு அவன் பக்கத்தில் போவான். பக்கத்தில் போனதும் நம்ம ஹீரோயின் அவனை கட்டி பிடிச்சிப்பான். பயத்தில் கட்டி பிடிப்பாள்ல. அப்போ இவன் சொல்லுவான், ஐயோ ஓகே நான் அப்படின்னு சொல்லும்போது, நீ இன்னுமா இந்த இடி சவுண்ட் எல்லாம் கேட்டு பயப்படுற அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ரியலைஸ் ஆகும், அப்போ நடந்தது எல்லாமே இன்னுமே ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னு. அப்போ அவன் தள்ளி விட்டுட்டு ஒரு பிளாங்க் எடுத்து அவளை மூடிப்பான். இவன் ஹீரோ வந்துட்டு அவன் ஷர்ட் ரிமூவ் பண்ணும்போது இவள் பயப்படுவா. அப்படியே பாப்பா என்ன பண்ணுவானோ அப்படின்னு அவள் பாப்பா. இதோட எபிசோட் 4 முடிஞ்சது. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.